ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோடய காலை வணக்கங்கள். எபிசோடு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நான் எப்படி இருந்தேனோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா வந்து கங்கா பசுபதி ஆட்களோட பேசவும் தள்ளி விடவும் அவங்களுக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சி ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிட்டு. பனிக்கூடம் உடஞ்சிட்டு அப்படின்னாலே அடுத்து வந்து எப்படியும் குழந்த வந்து வெளியே வந்துடும். பனிக்கூடம் உடைகிறதே குழந்த வந்து அடுத்து வர்றதுக்கு தான். சில பேருக்கு அதிர்ச்சினால் உடையும்ல, அதே மாதிரி தான் நம்ம கங்காவுக்கு அதிர்ச்சினால தான் உடஞ்சி அவங்களுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. வெரி எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம ப்ரமோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நமக்கு வெரி எமோஷ்னலாக வந்து ஒரு எபிசோடை வந்து நமக்கு போட்டுட்டாங்க. பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கங்காவுக்கு வந்து குழந்த நல்லபடியாக பிறந்துட்டு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் வந்து குறை மாதத்தில் 8 மாதம் தானே ஆகுது, குறை மாதத்தில் பிறந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. குறை மாதத்தில் பிறந்த பிள்ளை நல்லா இருக்குமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து வேறு வழியே இல்லை. அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்றணுன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுத்து தான் ஆகணும். குழந்த உள்ளே இருந்தாலுமே ஆபத்து, அம்மாவுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அம்மாவோட உயிரும் பிறகு தப்பிக்க வழி இல்லாமல் போயிடும்ல. அம்மாவும் தப்பிக்காமல் பிள்ளையும் தப்பிக்காமல் 2 பேருக்கும் பாதிப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தான் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட சஜஷனை வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. காவேரி தான் வந்து அவங்க அம்மாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. பரவாயில்லம்மா, பண்ணலாம், குழந்தையனாலும் பத்திரமா வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிவின் வந்து என்னென்னா சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, உங்களோடையே நாங்களும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதனால் என்ன இப்படியெல்லாம் நடக்கும், என்ன நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்னு தெரியாதுல்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் உங்களோட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி, குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ பசுபதியை வந்து ஆட்டம் வந்து வெறித்தனமாக இருக்கும். நம்ம விகாவோட ஆட்டம் என்ன, விகாவுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்த பிறக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன். சரி, இருந்தாலும் நம்ம கங்காவுக்கு பிறந்த நாள் நல்லபடியாக பிறந்ததே அதுவே சூப்பர் தான். எனக்கே எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு அப்படியே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. என்னாகும் பயந்துகிட்டே இருந்தால். அப்புறம் லாஸ்ட்டில் பரவாயில்ல, குழந்த நல்லா இருக்குது, பொன் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வேளை நம்ம விகாவுக்கு ஆண் குழந்தையாக இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனை கூட எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு எபிசோடை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. நம்ம விகாவோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போது. அதை பார்க்க எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து பாப்பாலாம் பிறந்து அப்படி ஒரு எபிசோடு வச்சாங்கன்னா எவ்வளோ இன்னும் இந்த எபிசோடு வந்து 2000 எபிசோடெலாம் போகணும். அந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரிலாம் காட்டினாங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நினச்சி பார்த்தாலே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம இணைஞ்சிருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.